ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது 10,00,000 ரெடி பண்ணி கோர்ட்டில் கட்டணும். கட்டிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள சீலையும் அவங்க எடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு, சரி நம்ம மனோஜ்கிட்டையும் கேட்போம், நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது 10,00,000 ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரவி சொன்னதும் முத்துவும் ரவியும் நேராக மனோஜ் கடைக்கு போகிறாங்க. அங்கே மனோஜ் கிட்ட, ஏய் நம்ம 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது 10,00,000 ரெடி பண்ணி கோர்ட்டில் கட்டினோன்னா நம்ம வீட்டில் போட்டிருக்க சீலை எடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு, நான் எதுக்கு கட்டணும் அப்படின்னு அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த வீட்டில் எனக்கு அப்பா சேர் தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கட்டணும் அப்படின்னு மனோஜ் சொன்னதும் இங்கே முத்துக்கு கோவம் வருது. உடனே முத்து மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ரவி இதை தடுக்கிறாங்க. ஏய் அவன் அப்படிதான்டா, அவனை நம்பி பிரோஜனம் கிடையாது, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ரவியும் முத்துவும் எப்படி 10,00,000 ரெடி பண்ணுறது, இவன் கடன் வாங்கிட்டு நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு முத்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. நேரத்தில் சரி எப்படியாவது பெரட்டலாம், நீ உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரி, நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்கின்ற ரவி வந்து இங்கே எப்படியாவது ரெடி பண்ணணும்னு சுருதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ரவி, நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன், இப்போ நமக்கு எமர்ஜென்சிக்கு 10,00,000 தேவைப்படுது, அது எங்கள் அப்பா கிட்டே நம்ம வாங்கிக்கலாமே, வாங்கிட்டு நம்ம கடனை சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துடலாம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா கிட்ட நான் வாங்கினேன்னா நான் என்னையே அடமானம் வச்ச மாதிரி ஆகிடும், அது சரிப்பட்டு வராது அப்படின்னு ரவி யோசிக்கிறாங்க. உடனே சுருதி, நம்ம அங்கிளும் ஆண்டியும் அவங்க வீட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை, அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சம் இறங்கி வா ரவி அப்படின்னு சுருதி சொன்னதும் உடனே ரவிக்கு வேறு வழி தெரியல. அவங்க அங்கிள் ஆண்டிக்கிட்டே போயிட்டு 10,00,000 வாங்குறாங்க. வாங்கிட்டு ரவி நேராக மீனா வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே முத்துவும் மீனாவும் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த 10,00,000 பணத்தை கொடுத்து கோர்ட்டில் கேட்ட சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்ட, இது எப்படிடா வந்துச்சு 10,00,000 பணம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ரவி, அதான் வந்துருச்சுடா, எப்படியும் பெரட்டிட்டேன் அப்படின்னு ரவி சமாளிக்கிறாங்க. ஏய் சொல்லு, பலகுரலோட அப்பா கிட்ட தானே நீ வாங்கியிருக்கேன், சொல்லுடா அப்படின்ட்டு முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்கே அண்ணாமலை, ரவி நான் என்ன சொன்னேன், உன் தன்மானத்துக்கு இழுக்காகிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்காக சுருதி அப்பா அம்மா கிட்ட பணத்தை வாங்கினேன் அப்படின்ட்டு அண்ணாமலை இங்கே ரவி மேலே கோவப்பட்டு தள்ளி விடுறாங்க. நீ பணத்தை வாங்கினேன்னா உன்னையே நான் வித்த மாதிரி ஆயிடும்டா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு விஜயாவும் கேட்குறாங்க. உன்னையும் எனக்கு வேறு வழி தெரியலம்மா, நீங்கள் 2 பேரும் கௌரவமாக அந்த வீட்டில் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன், நான் எப்படியாவது இதை சம்பாதிச்சு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருவேன், அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கலாமா அப்படின்ட்டு ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இதை ஏற்றுக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு மனசு வரல. ப்ளீஸ்ப்பா வாங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்களா, இந்த பணத்தை நான் கடனாக தான் வாங்கியிருக்கேன், நான் எப்படியாவது சம்பாதிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு மனசு வரல அந்த பணத்தை வாங்குறதுக்கு. இங்கே எல்லாரும் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.